ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெடிமேட் ஃப்ராக்குங்க. இது பாருங்க, லெஹங்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட்டு, டாப்பு, இதுக்கு ஒரு ஷாலும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்துட்டு அந்த ஷால் ட்ரெஸ் பின் பண்ணி வருது இல்லைங்க, இப்போ ஹிப் பெல்ட்டோட. இப்போ இந்த நார்மலாக கொடுத்துருக்கிற ஷாலை நாம் எப்படி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம டாப்போட ஹைட் எடுத்துக்கலாம். இது பாருங்க 10 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம ஷாலில் பாருங்க, இது வந்து டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் வந்து பிங்க் அண்ட் கிரீனு சேம் காம்பினேஷன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிங்க் வந்து அப்படியே கீழே இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நம்ம ஃபிளீட்ஸ் பண்ண போறோம், சரிங்களா? இப்போ அந்த பிங்க் லைன்ல இருந்துட்டு நாம பாடி பார்ட்க்கு, அதாவது ஹிப் போர்ஷன்ல இருந்து ஷோல்டரோட ஹைட் மார்க் பண்ணோம் இல்லைங்க, 10 இன்ச்சு மெஷர் பண்ணோம்ல, அந்த இதை எடுத்து இப்போ இதுல 10 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபுல்லா நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இது வந்து ஒரு 6 வயசு குழந்தைக்கு தான், அதனால நான் சின்ன சின்னதா ஃபிளீட்ஸ் எடுக்கிறேங்க. உங்களால எவ்வளவு சின்ன சின்னதா ஒரே மாதிரி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ பாருங்க, கடைசி ஃபிளீட்ஸும் நான் பார்டரை வந்து ஆஃப் ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இது வந்து ஷோல்டர் கிட்ட வர்ற பின்னு, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த ஷோல்டர் லைன்ல இருந்து கீழே வர ஃபிளீட்ஸை இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ஃபிளீட்ஸா ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி வச்சு நான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல கீழே பின் பண்ணிக்கலாம். இப்போ மிடில்லையும் நாம பின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிற இதுக்கும் நாம ஃபுல்லாவே பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பின்னாடி வர்ற இது இருக்கு இல்லைங்க, ஷோல்டர்ல இருந்து முந்தி விடுறோம் இல்லைங்க, அந்த இடத்துக்கு கொஞ்சம் இது குழந்தைங்கிறதுனால ஒரே ஈவனா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் ஒரு 10 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ அதுக்கும் நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷோல்டர் லைன்ல போட்ட இல்லைங்க, அந்த பின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா ஈவனா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அந்த இடத்துல திரும்பவும் ஆல்டர் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா இடத்துக்குமே நம்ம பின் போட்டு முடிச்சாச்சு, ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளோட ஹிப் பெல்ட். ஹிப் பெல்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி அதை வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இது எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெஷர்மெண்ட் வந்து எதுவும் கிடையாது. நம்ம இருக்கிற ஹிப் பெல்ட்டை வந்துட்டு ஆஃப் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், ஓகேங்களா? மீதி எக்ஸ்ட்ராவா சைட்ல வந்து வர்றது வந்துட்டு பேக்ல வந்துட்டு கட்டுற மாதிரி வரும். ஸோ நாமளா ஒரு மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கிறது உங்க ஹிப் பெல்ட்டோட அளவை பொறுத்து. இதுல பாருங்க, நான் 3 இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அந்த கிரீன் லைன்ல ஹிப் கிட்ட வர லைன் இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் லைனும் ஷோல்டருக்கு அடுத்தது இருக்கிற ஒரு லைன்லயும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
இது வந்துட்டு கீழே ஷோல்டர் லைனு கீழே ஒரு 10 இன்ச்ல எதுக்கு போடுறதுன்னா நமக்கு ஃபிளீட்ஸ் வந்து கலையாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம 3 இடத்துலயுமே ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பாருங்க ஹிப் பெல்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அது மேல வச்சு ஒரு ஃபுல்லாவே ஒரு ஸ்கொயர் டைப்க்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். அப்பதான் வந்து ஹிப் பெல்ட்டும் நகராது, இந்த ஃபிளீட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். குழந்தைக்கு வந்து நீங்க அதை கட்டக்குள்ள அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே அந்த பிங்க் கலர் இதுலயும் நாம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மிடில்லயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து அப்படியே மேல இருந்து ரெடிமேட் அந்த டைப்காக நம்ம கொண்டு வரதுனால மொத்தம் 3 இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம். சரிங்களா? பாருங்க, இதுதான் ஃபுல்லாவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதை நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அயன் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிளீட் அப்படியே ஸ்டேபிளாவே நின்றும். பாருங்க, கரெக்டா நம்ம ஷோல்டர் லைனுக்கு நாம எடுத்திருக்க ஃபிளீட் சரியா இருக்கு. ஹிப் கிட்ட வந்து பெல்ட் போடுற மாதிரி வந்துடுச்சு. இது வந்து இந்த ட்ரெஸ்க்குன்னு இல்லை, நீங்க ஏற்கனவே எடுத்திருந்த ட்ரெஸ்ஸுக்கு குழந்தைங்க ஷால் வேணும் அப்படின்னு கேட்டா கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு நீங்க நெட் வந்து வெறும் பிளைன் நெட்டா இருந்துச்சுன்னா 1.5 மீட்டர் எடுத்து லேஸ் வந்துட்டு கொஞ்சம் திக்கா இருக்க ஒரு இன்ச் 1.5 இன்ச் இருக்கிற லேஸ் வாங்கினீங்கன்னா நீங்க எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.